தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தந்து ஆசீர்வாத வாசல்களை திறக்க செய்து உன்னை விடுவித்து உயர்த்துவேன். மத்தேயு 16:19. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாத வாசல்கள் எல்லாம் பூட்டப்பட்டு திறக்க முடியாமல் எப்போதுதான் விடுதலை கிடைக்குமோ என்று நீங்கள் ஏங்கி தவிக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். அன்று நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அளித்த இந்த அதிகாரத்தின் வாக்குத்தத்தம் இன்று உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான விடுதலையை தரப்போகிறது. பரலோகத்தின் திறவுகோல் என்பது ஏதோ ஒரு சாதாரண சாவி அல்ல. அது பிசாசின் சகல தந்திரங்களையும் முறியடிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு வல்லமையான ஆவிக்குரிய அதிகாரமாகும். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தபோது பரலோகத்தின் திறவுகோல்களான ஜெபத்தினாலும் துதியினாலும் அந்த சிறைச்சாலையின் கதவுகளை அற்புதமாக திறந்து சென்று தடைகளை வென்றார்கள். அதுபோல இன்று உங்கள் வாழ்வில் காணப்படும் தடைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தேவன் கொடுத்த இந்த உன்னத பரலோகத்தின் அதிகார திறவுகோல்களான ஜெபம், கர்த்தரை உயர்த்தும் துதியை பயன்படுத்தி தடைப்பட்ட ஆசீர்வாதங்களின் கதவுகளை திறந்து ஜெயமாக வாழுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் அதிபதியே, அந்த பரலோகத்தின் திறவுகோல்களை எனக்கு தந்து ஆசீர்வாத வாசல்களை திறக்க செய்து என்னை விடுவித்து உயர்த்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.